வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா SSCGD 2024க்கான பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கவங்க அடுத்து மெடிக்கல் போக போறீங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்வோ இந்தியன் ஆர்மிக்கான செலக்ஷனுக்கான பிசிக்கல் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அடுத்த மாசம் உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களும் மெடிக்கல் போக போறீங்க. ஸோ எந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் மெடிக்கல் போகிறதா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. நான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் அந்த மெடிக்கலை பார்த்தினா ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்கே மெடிக்கலுக்கான வீடியோ இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிஃபை எல்லா பார்ட்ஸும் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் எந்தெந்த ஃபால்ட்டுக்கு டைரக்ட் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ஆனால் எப்படி வந்து செக் பண்ணுவாங்க, SSCGDயாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி செக் பண்ணுவாங்க, நம்ம எப்படி வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கண்ணுல இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்ல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் எந்த ஒரு ஃபால்ட் உங்களுக்கு இருந்தாலுமே டைரக்ட் ரிஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து டீடைல்டு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்கிற இடத்துல உங்களுக்கு டைரக்ட் ரிஜெக்ஷன் கிடையவே கிடையாது. ரீமெடிக்கல் அப்படின்னு ஒரு இருக்கு. ஓகேங்களா? ரீமெடிக்கல் போகிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட்ட இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னைக்கு மெடிக்கல் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சம் கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரீமெடிக்கல் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ரீமெடிக்கலுக்கான டேட் அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வந்து அந்த ரீமெடிக்கல் ஸ்லிப் அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல இப்போ எப்படி செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கே மெடிக்கல் கேம்ப் வந்து நீங்கள் செலெக்ஷன் நடக்கிற இடத்துல செக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத தெளிவாக செக் பண்ணுவாங்க. கண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹை ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த மிஷினில் வந்து கண் உங்களோட பவர் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ABCD 6x6 லைனை கேட்பாங்க. உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்ஃபிட் தான் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதெல்லாமே உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபால்ட்டுக்குமே டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ரீமெடிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மேலே கண்ணுல இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து டிஸ்டன்ஸ் விஷன், அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைபால் வந்து கரெக்டாக வந்து ரொட்டேஷன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதெல்லாமே கண்ணில் செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கண்ணில் வந்து ஏதாவது தழும்பு இருந்தால் கூட அது ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து காதில், அதாவது காதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்ஸ் அப்படியே அழுக்குன்னு சொல்லுவோம், அது இருந்தால் கூட அதில் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அது மாதிரி ஜவ்வு வந்து கரெக்டாக இருக்கா, உள்ள ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே மெடிக்கலில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிட்டு போங்க நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி பல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் வரிசை வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சொத்தப்பல் ரொம்ப முக்கியம். சொத்தப்பல் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து சொத்தப்பல் வந்து சர்ஜரி பண்ணிட்டு போவாங்க, அதனால் அது செட் ஆகாத அந்த இடத்துல வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு தான் ஒரு 5 days தான் இருக்குது மெடிக்கல் அப்படி போகிறீங்க அப்படின்னா அண்டு ஒயிட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மெடிக்கல் நீங்கள் ஒரு பல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் போட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னு நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விரல் எல்லாமே பெண்டாக இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு நமக்குலாம் நார்மலாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இப்படி பெண்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அண்ட் இந்த மாதிரி இந்த அதாவது இந்த மாதிரி வந்து உங்களை பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எல்போ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு ரொம்ப பெண்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து இறங்கி இருக்கும், ஒரு சில பேருக்கு அப்படி மேலே இருக்கும். அந்த மாதிரி அதையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் இப்படி கூனாக இருப்பாங்க, அதையும் வந்து அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அடுத்து வந்து தழும்பு ஏதாவது உங்களுடைய உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்ணி தழும்பு இருக்குதா அப்படின்றத மேஜராக செக் பண்ணுவாங்க. அண்டு நிறைய பேருக்கு வந்து இந்த செஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நான் அடுத்த வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன். செஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம், அதாவது செஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சென்டிமீட்டர் கண்டிப்பாக வர வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிறவங்க அந்த இடத்துல புஷ்அப்ஸ் எடுக்க வைப்பாங்க. அதுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்துடுது. அப்படியும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுலேயே நீங்கள் புஷ்அப்ஸ் அதாவது உங்களுடைய செஸ்ட்டை வந்து வர வைக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் சாப்பிட்ற உணவு தான். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். அதே மாதிரி எக்கு வந்து அதிகமாக சாப்பிடணும். அண்டு நீங்கள் அதுக்கான ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அதை சரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாக்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த நம்ம கால் வந்து இப்படி எக்ஸ் மாதிரி இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அது ரிஜெக்ஷன் தான். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம கால் விரல் வந்து கூட பெண்டாக இருக்கும்.
ஆனால் அந்த நகம் வந்து பெண்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலையும் அது ப்ராப்ளம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் காலில் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து கால் பின்னாடி வந்து நரம்பு வந்து சுருண்டு இருக்கும். அந்த அந்த நரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அந்த நரம்பு தெரிஞ்சால் கூட அதை ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. அந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கான நிறைய ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில். நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதை க்யூரிஃபை பண்ண முடிந்தால் பண்ணிக்கிட்டு போகலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மெடிக்கல் முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கலில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் ரொம்ப மேஜர் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் மெடிக்கல் இல்லாத எம்டிஎஸ் அதுக்கப்புறம் வந்து மற்ற ஏதாவது ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி போகலாம். ஏன்னா வந்து இந்த மெடிக்கல் ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து அவனுக்கு அந்த ஃபால்ட் இருந்துச்சு ஆனால் அவன் உள்ள வேலைக்கே போயிட்டான் அப்படின்னு நமக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டுட்டாங்க அப்படின்றத நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே எப்படி அமையும் அப்படின்றது தெரியாது. நமக்கு வந்து எப்படி அமையும்னு தெரியாது. அதனால் நாம தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் பார்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த இன்னர் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெருசாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து க்ளவுஸ் போட்டுட்டு அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு துணி இல்லாமல் தான் செக் பண்ணுவாங்க. இது ஓப்பனாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் மெடிக்கல் அட்டன் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஃபென்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் எப்படி வந்து மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத. கண்டிப்பாக வந்து அந்த யூரினரி ரோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதையும் அந்த இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு பார்ட்ஸ் கூட விடாமல் க்ளீனாக வந்து கிளியர் கட்டாக வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் எப்படி செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த டாக்டர் ஏஎம்சி டாக்டர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி சைடில் இருந்தால் அதில் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்ஜிடிக்கு அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலும் அப்படி தான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஃபால்ட்டுக்கும் சும்மாவே வந்து அவங்க ரீமெடிக்கல் போட மாட்டாங்க. உங்களுக்கு ரீமெடிக்கலில் போயிட்டு நீங்கள் ஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேக்ஸ் இதெல்லாமே சீக்கிரமாக காது க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் அதே மாதிரி ஹை ஃபால்ட் அந்த இடத்துல நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு அந்த டயர்ட்லேயே போகிறவங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் விஷன் தெரியாமல் இருந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்காங்க ரீமெடிக்கல் போய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய ஃபால்ட்டில் வந்து ரீமெடிக்கல் போனவங்க அந்த இடத்துல ஃபிட் ஆகிருக்காங்க. மேஜர் ஃபால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து ரொம்ப உங்களுக்கே தெரியும் அந்த ஃபால்ட் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிமோட்டிவேட்டாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே முன்கூட்டியே வந்து இப்படிலாம் செக் பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, நம்ம வந்து நமக்கு வந்து ஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போக கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கீழே மெடிக்கலை பார்த்தோன்னா ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே என்னென்ன பார்ட்ஸ் எப்படி செக் பண்ணுவாங்க, என்னென்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ அதாவது கிளாரிஃபை கிடைச்சிடும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன் போகும்போது இப்போ SSGD 2024 ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ஃபிசிக்கல் டேட் அப்டேட் ஏதாவது கிடைச்சா நான் கொடுக்க பார்க்குறேன். இந்தியன் ஆர்மிக்கான கோயம்புத்தூர் ஏர்வாக்கான அடுத்த மாதம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களும் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருங்க. நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு எந்த ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆனாலுமே நம்ம ஏதாவது பைக்கில் போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மளோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிரும். நீங்கள் இது வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கீங்க. அடுத்து வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் மெடிக்கல் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? அதனால் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இதுலையுமே போகாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு நம்ம எந்த மிஸ்டேக் வந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம தான் வந்து நம்மளோட உடம்பை பார்த்துக்கணும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.